தொடர் கனமழை காரணமாக புழல், சோழவரம் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், எந்த அளவுக்கு தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது? நீர் வெளியேற்றத்தினுடைய அளவு எப்படி இருக்கிறது இந்த ஏரியில? சென்னை குடிநீர் வழங்கக்கூடிய பிரதான ஏரிகளாக புழல், சோழவரம் ஏரிகள் அமைந்திருக்கிறது. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த டிட்வா புயல் நேற்று வலுவிழந்த நிலையில் இன்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய 2 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக மழை என்பது இடைவிடாது பெய்து வருகிறது. அவ்வப்போது கனமழையும் விட்டுவிட்டு மிதமான மழையும் என இடைவிடாது காலை முதலே மழை என்பது பெய்து வருகிறது. கடந்த 8 மணி நேரத்தை பொறுத்தவரை புழல் ஏரி அமைந்திருக்கக்கூடிய செங்குன்றத்தில் 10 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. சோழவரத்தில் 9 சென்டிமீட்டரும், பொன்னேரியில் 8 சென்டிமீட்டர் என மாவட்டத்தில் பரவலாகவே கனமழை பதிவாகி இருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பிரதான ஏரிகளுக்கு நீர்வரத்து என்பது கணிசமாக அதிகரித்திருக்கிறது. காலையில் புழல் ஏரிக்கு 320 கன அடியாக இருந்த நீர்வரத்து என்பது பிற்பகல் நிலவரப்படி 2200 கன அடியாக அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. புழல் ஏரியை பொறுத்தவரை 3300 மில்லியன் கன கொள்ளளவு கொண்ட இந்த ஏரியில் தற்போது 2788 மில்லியன் கன அடி கொள்ளளவு நீர் நிரம்பி இருக்கிறது. 85% தற்போது புழல் ஏரி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த நீர்வரத்தின் காரணமாக புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழையின் நிலவரத்தை பொறுத்து இந்த புழல் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புழல் ஏரியிலிருந்து 5 முறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு பின்னர் படிப்படியாக முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது சென்னை மாநகரின் குடிநீர் தேவைக்காக இந்த ஏரியில் இருக்கக்கூடிய குடிநீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையின் நிலவரம் எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்து புழல் ஏரியிலிருந்து உபரி நீரை வெளியேற்றுவதா அல்லது நீரை தேக்கி வைத்துக் கொள்வதா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு ஏரியான சோழவரம் ஏரிக்கும் காலையில் 85 கன அடியாக இருந்த நீர்வரத்து என்பது தற்போது 289 கன அடியாக அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இடைவிடாது பெய்து கொண்டிருப்பதால் அடுத்த சில மணி நேரங்களில் இந்த நீர்வரத்து என்பது மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.